விவிசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஷவுக்கு சங்கர் அவர்களுடைய மகன், ஒரே ஒரு மகன், அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாரிசு தியோன் ஆழிசை. அவர் தூக்கிட்டு இறந்து விட்டார். 13 வயசு தான் ஆகுது. கிட்டத்தட்ட 8ஆம் வகுப்பு என்னமோ தான் படித்துக்கிட்டு இருக்காரு. அவர் மன உளைச்சல்ல தற்கொலை செய்து கொண்டார். இந்த காணொலியை நம்ம போட்டோம். இதுக்கு காரணம் ஷவுக்கு சங்கரும் அவருடைய தாயாரும் பிரிந்திருந்து கொண்டு 2 பேருமே அவரை கவனிக்காமல் மன உளைச்சலுக்கு உள்ளானது. ஏன்னா அப்பா அம்மா இல்லாம ஒரு புள்ள வாழ்ந்துடலாம், அப்பா அம்மா இருந்தும் இல்லாத மாதிரி ஒரு புள்ள வாழ்துன்னு வச்சுக்கேன், அந்த பிள்ளையோட மன வருத்தம் உளைச்சல் என்பது அந்த குழந்தைக்கு தான் தெரியும். சின்ன குழந்தை, அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம், ஆனா 2 பேருமே இருக்காங்க. இருந்து என்ன பையன், புரியுதுங்களா? இதுல அந்த நிலவு மொழி இருக்காங்க இல்லைங்களா, அந்த ஷவுக்கு சங்கருடைய முதல் மனைவி, அவர் மீது இவர் அவதூறு பரப்புறாரு. ஸ்கூலுக்கு போகணும் அவங்க கண்டிச்சாங்க, அப்படி கண்டிச்சதாலதான் அந்த பையன் இறந்து விட்டார் அப்படின்னு அவதூறு பரப்புறதாலையும், மாலதியும் ஷவுக்கு சங்கரும் என்னமோ புனிதவான் போல இவங்களுடைய வீடியோ போடுறதால தான் தாவேக ஆட்சியே ரன் ஆகுது, மக்களுக்காக தான் நாங்க வீடியோ போடுறோம் அப்படின்னு புருடா விட்டுக்கிட்டு இவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு அந்த பிள்ளையினுடைய மரணத்தை இவர்கள் பயன்படுத்தி கொச்சைப்படுத்தி நேற்று வீடியோ போட்டதுக்காக தான் பதிலடி கொடுத்து நம்ம வீடியோ போட்டோம். மற்றபடி இந்த பொறுக்கியை பத்தி பேசுறதுக்கோ இந்த சின்ன குழந்தையினுடைய மரணத்தை வைத்து வியாபாரம் பண்ணணுமோ அதை வச்சு வீடியோ பண்ணணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. அதை பாக்குற வேலை ஷவுக்கு சங்கர், அந்த வேலையை பாக்குறது, அந்த புரோக்கர் வேலை பாக்குறது, அடுத்த குடும்பத்து பிரச்சனையை எடுத்துட்டு புரோக்கர் வேலை பாக்குறதுலாம் அது அவனுடைய வேலை. அவன்கிட்ட போய் கேளுங்க. கமெண்ட்ல ஷவுக்கு சங்கருடைய ஆதரவாளர் அப்படியே கதறானுங்க. உங்களுக்கு தெரியுமா ஷவுக்கு சங்கர் எவ்வளவு வழியில இருந்திருப்பாரு, எவ்வளவு மன வேதனையில இருந்திருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் குடும்ப விஷயத்தை பத்தி பேசாதீங்க, அது தனிப்பட்ட வாழ்க்கை, அந்த பிள்ளையினோட மரணத்துல நீங்க வியாபாரம் பண்ணாதீங்க அப்படின்ற ரீதியில கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நேத்து. ஏன்னா பொறுக்கீங்களா? இதை ஷவுக்கு சங்கர்ட்ட போய் கேளுங்கடா. ஷவுக்கு சங்கர்ட்ட கேளுங்க. மாலதிக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்து அபார்ட்மெண்ட் வாங்கி தர தெரியுது, அந்த குழந்தைக்கு மாசம் 4000 ரூபாய் பராமரிப்பு கொடுக்க தெரியல. அவருடைய வருமானம் மாசம் 10 லட்சம் ரூபாய் கிட்ட ஷவுக்கு சங்கர் வருமானம் யூடியூப்ல இருந்து. ஏன் ஒரு 4000 நீ பெத்த பிள்ளைக்கு கொடுக்க முடியாதா? உன்னுடைய ஒரே ஒரு வாரிசு தானே. நீதிமன்றத்துல போய் என்ன சொன்ன? அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு போய் சொன்னையா இல்லையா? அதே நிலவு மொழி அவர்கள் பதிவு போட்டிருக்காங்க. அவருடைய முகநூல் பதிவுல இன்னையே இருக்கு. ஷவுக்கு சங்கருடைய முதல் மனைவி போய் பாருங்க. குழந்தை இறந்துருச்சு, அன்னைக்கு ஏன் அவன் ஒரு நாள் உன்னால போக முடியாதா? போய் அந்த குழந்தை முகத்தை பார்க்க முடியாதா? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படி நடக்கக்கூடாது நான் சொல்றேன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இது மாதிரி நேர்ந்தால் இப்படிதான் உட்காந்து வீடியோ காணொலி எடுத்துருக்கீங்களா? அந்த வீடியோ நேற்று போட்ட வீடியோல ஷவுக்கு சங்கர் போட்ட வீடியோல போய் பாருங்க. ஆரம்பத்துல மட்டும்தான் அந்த சோகம், அந்த 2 நிமிஷம், அதுக்கப்புறம் எத்தனை முறை அவன் சிரிச்சு விளையாண்டு பேசிட்டு இருப்பான்னு பாருங்க பாப்போம். இத சோகத்துல இருக்கிறதா? உங்க வீட்டுல, நம்ம வீட்டுல இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்தால் நாம இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவோமா? இப்படிதான் உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருப்போமா? நாம தேறி வர்றதுக்கே 1 மாசம் ஆகும். உடனே மனநல மருத்துவர் சொன்னாங்களாம், எப்பவும் வழக்கமா செய்யற வேலையை செய்யுங்க, அப்பதான் நீங்க நார்மலா இருப்பீங்க, இல்லைன்னா அஃபெக்ட் ஆயிடுவீங்க. ஆமா, இவர் குழந்தை, பால் குடிக்க கூட தெரியாத குழந்தை, இவருக்கு வழக்கமா செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் இவரால அப்படி நார்மலா இருக்க முடியும். ஊருக்கே உபதேசம் பண்றாங்கல்ல. ஏன் அன்னைக்கு ஒரு நாள் வீடியோ பண்ணா என்னங்க? நேற்று ஒரு நாள் அவர் பிள்ளையுடைய உடலை தகனம் செய்வது வரைக்குமாவது வீடியோ போடாம இருந்தா என்ன? இன்னைக்கு அந்த நிதிஷ் பையன் இன்னைக்கு உட்காந்து வீடியோ போடுறான். என்ன தெரியுமா? ஷார்ட்ஸ் வீடியோ போடுறான். போய் பாருங்க. என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்? இன்னைக்கு நாங்க காணொலி வராது, வழக்கமா நீங்க 5 மணிக்கு இன்னைக்கு காணொலி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் எதிர்பார்த்திருப்பீங்க. அந்த காணொலி இன்னைக்கு வராது. ஏன்னா ஷவுக்கு சங்கர் மிகுந்த மன உளைச்சல்ல இருக்காரு, அவருடைய மகன் இறந்த மன உளைச்சல்ல இருக்காரு, அதனால இன்னைக்கு காணொலி வராது. இந்த மயிரத்தான் நாங்க நேத்தே சொன்னோம். ஏன் நேத்தே நிறுத்தி இருந்தா என்ன? ஏன் நேத்து நிறுத்தல? இன்னைக்கு போட வேண்டிய, இன்னைக்கு வீடியோ போடல, இதை நேத்து செஞ்சிருந்தா இந்த கேள்வியே வந்திருக்காதையா? அதுதான் எங்களுக்கு மனசு கேட்கல. அந்த பச்சை குழந்தைக்கு நீ செய்தது துரோகம், உன் மனைவிக்கு நீ செய்தது துரோகம். இதுல அவர் குடும்ப விஷயத்த பேசாதீங்கன்னு. ஏன் ஷவுக்கு சங்கர் எவன் குடும்ப விஷயத்தையும் பேசலையா? உதயநிதி குடும்ப விஷயத்தை பத்தி பேசலையா? ஸ்டாலின் குடும்ப விஷயத்தை பத்தி பேசலையா? அல்லது இதற்கு முன்னாடி, இன்னைக்குதான் டிவிகேக்கு சப்போர்ட் பண்றான், இதுக்கு முன்னாடி விஜய் குடும்பத்தை பத்தி அவர் பேசலையா? அப்ப இவன் உட்காந்துட்டு ஊராமுட்டு குடும்பத்தெல்லாம் நொட்ட பேசிக்கிட்டு இருப்பான். இவனை பத்தி நாங்க பேசக்கூடாதா? அப்போ நாங்க பேசாம தான் இருந்தோம் இவ்வளவு நாள். இத்தனை நாளைக்கு நாங்க என்னைக்காவது வீடியோ போட்டுருக்கோமா? ஷவுக்கு சங்கர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு, அவங்க மனைவி துரோகம் பண்ணிட்டாரு, அவங்க புள்ள இருக்கு, கண்ணுன்னு என்னைக்காவது நாங்க பேசியிருக்கோமா? அந்த பிஞ்சு குழந்தை இறந்த இறப்புல கூட இவன் அரசியல் செய்யறான். அதை கூட விட்டுட்டு அவரு என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கானா? அப்புறம் பேசாம எப்படி கடந்து போக முடியும்? பொதுவெளிக்கு வந்துருச்சு இல்ல, இன்னைக்கு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, ஏன் போகல அப்படின்னு. நீ என்னதான் உனக்கு மன வருத்தம் இருந்தாலும் அது உன் பிள்ளையே இல்லை நீ சொன்னா கூட நீ போயிருந்துருக்கணும் அப்படின்னு அவருடைய வீடியோவிலே கமெண்ட்ல போடுற. என்னதான் உனக்கு சண்டையா இருந்தாலும் அந்த கடைசி ஊர்வலத்துல போயிருக்கணும்னு சொல்லியிருக்கானா இல்லையா? நமக்கே பரம்பரை விரோதி வெட்டுக்குத்தா இருந்தாங்க
நம்ம பங்காளி வீட்லயோ அங்காளி வீட்லயோ சொந்தக்காரன் வீட்லயோ என்னதான் வெற்று குத்து இருந்தாலும் வாய்க்கா வரப்பு தகராறு இருந்தாலும் கல்யாணத்துக்கெல்லாம் போக வேண்டாம். ஆனா சாவுன்னு ஒண்ணு போய் பார்ப்போமா இல்லையா? நீங்க பாப்பீங்களா இல்லையா? மனசாட்சி உள்ள ஒவ்வொரு மனுஷனும் போய் பார்ப்பான். சொந்த புள்ள ஒரே ஒரு பிள்ளைய, ஒரே ஒரு வாரிசு. கணவனாவும் தோத்துட்ட, மகனாவும் தோத்துட்ட, அப்பனாவும் தோத்துட்டனா நீலாம் வாழ்ந்து என்ன புண்ணியன்னு கேட்கிறேன். அந்த பிள்ளைக்கு பதிலாக நீ போயிருக்கலாம். புரியுதுங்களா? அந்த பிள்ளை வாழ வேண்டிய பிள்ளை. அதுக்கு மன உளைச்சலை கொடுத்து அவங்க அம்மாவை மேல வேற ஒரு இழிவான பட்டத்தை கட்டி அவங்க அம்மாவை 3 மாசம் குழந்தையா இருக்கும்போது அடிச்சு துரத்தி விட்டுட்டு இது என்கிட்ட வந்து கமெண்ட்ல வந்து கேட்கறான், ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இருந்தா பேசுன்னு. சவுக்கு சங்கரை போய் கேட்கிற ஆதாரத்தை. சவுக்கு சங்கருக்கு திருமணம் பண்ணி வைத்தவர்கள் என்னுடைய 2 நண்பர்கள். சவுக்கு சங்கரை போய் கேளு ஆதாரத்தை. சவுக்கு சங்கரை போய் கேளு, நீ வழக்கறிஞர் புகழேந்தி கிட்ட வேலை செஞ்சியா இல்லையான்னு சவுக்கு சங்கரை கேளு. அந்த வழக்கறிஞர் புகழேந்தி கிட்ட தான் அந்த நிலவு மொழி அவர்கள் வேலை செஞ்சாங்களா இல்லையான்னு சவுக்கு சங்கரை கேளு. அங்க நீ போயிட்டு வரும்பொழுதுதான் அந்த நிலவு மொழியை சந்தித்து அங்கதான் உங்களுக்கு காதல் மலர்ந்ததா இல்லையான்னு சவுக்கு சங்கரை கேளு. அப்புறமா நீங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணீங்களா இல்லையான்னு சவுக்கு சங்கரை கேளு. அப்புறம் 3 மாசம் குழந்தையா இருக்கும் போது அந்த 3 மாசம் குழந்தையில அது என் குழந்தையா இல்லைன்னு சொல்லிட்டு உன் முன்னாடி நிலவு மொழியை அடிச்சு துரத்துறியா இல்லையான்னு சவுக்கு சங்கரை போய் கேளு. அப்புறம் நீதிமன்றத்துல போய் விவாகரத்து வேணுமா இல்லையான்னு நீதிமன்றத்துல வழக்கு நடந்ததா இல்லையான்னு சவுக்கு சங்கரை போய் கேளு. அங்க நிலவு மொழி மாசம் 4000 பராமரிப்புக்கு தாங்க, உன் பிள்ளைங்க பராமரிப்புக்கு 4000 தாங்கன்னு கேட்டதுக்கு அது என்னால் தர முடியாதுன்னு சவுக்கு சங்கர் சொன்னானா இல்லையான்னு சவுக்கு சங்கரை போய் கேளு. மாலதிக்கு 5 கோடியில பிளாட் வாங்கி கொடுத்தானா இல்லையான்னு சவுக்கு சங்கரை போய் கேளு. நீ என்னடா கூந்தல் என்கிட்ட வந்து ஆதாரம் கேட்டுக்கிட்டு இருக்க? பொதுவெளியில இவ்வளவு ஆதாரம் இருக்குது. அவங்க மனைவி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, கூட இருந்த நண்பர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, சவுக்கு சங்கர் திருமணம் வைத்த 2 நண்பர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உனக்கு என்ன தெரியும்? நீ சவுக்கு சங்கரை பத்தி எத்தனை பேர் குடும்பத்தை அழிச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா? அவன் நல்லா பேசுறான் தாங்க, மக்கள் மத்தியில அவனுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குதாங்க, மக்களை கவர்றா இருந்தாங்க. ஆனா அவர் நல்ல ஒரு குடும்பத்திற்கு ஒரு மகனாகவோ ஒரு நல்ல கணவனாகவோ ஒரு தகப்பனாகவோ சவுக்கு சங்கர் இல்லை. அவங்க குடும்ப விஷயத்தை நீங்க பேசாதீங்கன்னா சவுக்கு சங்கர் அவன் குடும்பத்து விஷயத்தையும் பேசியிருக்க கூடாது. சவுக்கு சங்கர் ஊர்ல இருக்க குடும்பத்தெல்லாம் பேசுவான், ஏன் அவனை பேசக்கூடாதா? என்னடா நடிப்பு டிராமா போட்டுக்கிட்டு இருக்கீங்க? மாலதி சொல்றாங்க, நாம வந்து வீடியோ இன்னைக்கு ஒரு நாள் போடலனாக்க இந்த அரசு வந்து அப்படி சோர்ந்து போயிடும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஒரு நாள் வீடியோ போடனாலும் எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க, அதனாலதான் உங்களுடைய மகன் இறப்பையும் தாண்டி நாம இங்க உட்காந்து பேசிட்டு மாலதி சொல்றாங்க. சரி, நான் கேட்கிறேன், கேரளாவுக்கு 2 நாள் டூர் போனீங்கல்ல, அப்ப வீடியோ போடல தானே சவுக்கு மீடியாவில்? அப்பன்னா சப்ஸ்கிரைபர் தூக்குல தொங்கிட்டாங்களா என்ன? இல்ல இந்த சிஎம் விஜய் வந்து ஆட்சி நடத்தாம ஆட்சியை ராஜினாமா பண்ணிட்டாரா என்ன? 2 நாள் கேரளாவில் போய் கூத்தடிக்க தெரியுது, அப்ப வீடியோ போடாம இருக்கிறீங்க. உங்க மகன் செத்து கிடக்குறாங்க, ஏன் அன்னைக்கு ஒரு நாள் வீடியோ போடாம இருந்தா என்ன? நீ அன்னைக்கும் வீடியோ போட்டதால தான் ட்ரிகர் ஆகி நாங்க வீடியோ போட்டோம். ஏன்னா இப்படி இருக்கிறான் இவெல்லாம் மனுஷனாடான்னு சொல்லி. இல்லைன்னா எங்களுக்கு அவன் குடும்ப பஞ்சாயத்து எங்களுக்கு எதுக்குங்க? நாங்க எதுக்கு அவனை பத்தி பேசிட்டு இருக்க போறோம்? சும்மா இந்த லொச்சாத்தனமா வந்து பேசிட்டு இருக்க கூடாது. தெரிஞ்சா பேசலன்னா பொத்தனாப்பல இருக்கணும். அப்போ நாங்க எதுக்காக பேசுறோம்னா, இவன் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றான்ல, இவன் யோக்கியமா இருக்கிறான்னு தான் நாங்க கேட்கிறோம். இவன் யோக்கியமா இருக்கிறானா? எல்லாரும் பர்ஃபெக்ட்லாம் இல்லைங்க, எல்லாரும் 100% யோக்கியவன்லாம் கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு கருணை வேணாம், அவன் பெத்த புள்ள மேல ஒரு கருணை வேணாம், ஒரு இறக்கம் வேணாம். சொல்லுங்க பாப்போம், அவன் பெத்த புள்ள மேல ஒரு இறக்கம் வேணாமா? என்னங்க இது? இவன் உட்காந்துட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கான். எதுல நாங்க இன்னும் எங்களுக்கு வேகம் கூடுச்சுன்னா, இவருடைய மகன் இறப்பு விட்டுட்டு அந்த வீடியோ உட்காந்துட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க, அப்பதான் எனக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு, ரொம்ப வருத்தமாயிடுச்சு. பிஞ்சு குழந்தை, அது முகத்தை பாருங்க, அந்த குழந்தை முகத்தை பாருங்க, அப்படியே சவுக்கு சங்கர் மாதிரி இருக்குது. அந்த புள்ள என் புள்ள இல்லை, நம்ம தான் இவன். இன்னைக்கு வரைக்கும் அந்த தாத்தா பாட்டிங்கெல்லாம் அழுதுருக்காங்க, கதறி எழுதிருக்காங்க. அவங்க அப்பனுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? எங்களை நம்பி விட்டுட்டு போனாங்களே, அவங்க அப்பா வந்து திடீர்னு என் புள்ள எங்கன்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்ல போறேன் அப்படின்னு அவங்க தாத்தா பாட்டி எழுதிருக்காங்க. நீங்க அழாதீங்க, இவன் என்னைக்கு வந்து கேட்கவும் மாட்டான். கேட்கறவனா இருந்தா கடைசியா அந்த முகத்தை பார்க்க கூட, அந்த பிஞ்சு முகத்தை பார்க்க கூட வரணும்னா அப்புறம் என்னடா நீ எல்லாம் வாழ்க்கை வாழ்ந்து. அவனுக்கும் சில தருதலைங்க வந்து முட்டு கொடுத்துட்டு கமெண்ட் போடுறீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு எல்லாம் அந்த இறக்கம் எங்க போச்சுன்னு தான் கேட்கிறேன். உங்க வீட்டுல அப்படி ஒரு நிகழ்வு நடந்தா நீ இவன மாதிரிதான் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பியா அப்படின்னு நான் கேட்கிறேன். கேட்டா மனநிலை மருத்துவர் அதை சொன்னாரு இதை சொன்னாருன்னு. இன்னைக்கு மக்கனே உட்காந்து அந்த நிதிஷ் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். சார் வந்து இன்னைக்கு வீடியோ போட மாட்டாரு, 5 மணிக்கு வீடியோ எதிர்பார்க்காதீங்க, அவர் மன உளைச்சல் இருக்காரு. அப்ப நேத்துலாம் என்ன டேஷ்ல இருந்தாரு? என்னடா டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு சவுக்கு சங்கருடைய சுயரூபம் வெளியில வந்துருச்சு. அவனுக்கு இறக்கமோ கருணையோ கிடையாது, அவன் ஒரு மிருகம் அப்படின்றது வெளியாயிடுச்சு, எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னைக்கு வீடியோ போடுறாங்கன்னா எல்லாரும் மூளைக்கு போட்டு கிழிக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வீடியோ போடல. கேட்டா மன உளைச்சல்ல இருந்தேன் அப்படி இப்படின்னு டிராமா போடுவானுங்க.
நீங்களாம் என்ன பார்க்கத்தான் பைத்தியக்கார மாதிரி இருக்குது. நீங்க டிராமா போட்டுக்கிட்டு தெரிவிங்க. என்ன கருமமாவது பண்ணிட்டு போ, உன் வாழ்க்கை எங்களுக்கு என்ன வந்துச்சு. ஆனா பொதுவெளியில இந்த யோக்கிய புத்தியா இந்த சின்ன பையனை வச்சு வியாபாரம் பார்க்குற வேலையை பார்க்காதீங்க. எங்களுக்கு அந்த அவசியம் கிடையாது. இங்க என்ன கண்டென்ட்டா இல்ல வீடியோ போடுறதுக்கு. என்னைக்காவது சவுக்கு சங்கரை பத்தி அவர் சிறைக்கு போனாக்கா அதை கண்டிச்சு நம்ம பேசுவோம். ஏன்னா அது எந்த யூடியூபருக்கும் நடக்கக்கூடாது. மற்ற நேரத்தில் அவனை பத்தி நம்ம பேசியிருப்போமா? ஏன் நேத்து கூட முந்தா நேத்து அந்த பையன் இருந்துட்டான், நம்ம ஏதாவது பேசணுமா? சொல்லுங்க பாப்பா. அப்போ சவுக்கு சங்கர் ஒரு வீடியோ மாலதி கூட உட்காந்து இறக்கமே இல்லாமல் அவர்கள் பேசும்போது நிலவு மொழியின் மீது, அந்த பையனுடைய தாயாரின் மீது, சவுக்கு சங்கருடைய முன்னாள் மனைவியின் மீது இறக்கம் இல்லாமல் ஒரு பழியை போடும் போதுதான் நம்ம வேற வழி இல்லாம பேச ஆரம்பிச்சோம். இல்லைன்னா நமக்கு அவன் குடும்ப பிரச்சனை நமக்கு எதுக்கு, அப்படிதான் நாம இருந்தோம். அதனால அவன் ஒன்னும் யோக்கியவானோ புனிதமானோ இல்லை. நீ தூக்கி கொண்டாடுறதா இருந்தா கொண்டாடிக்கோ. அவன் ஒரு இரக்கமற்ற ஒரு கருணையற்ற ஒரு மிருகம் என்பதற்கு நீங்க கடந்த காலில் பார்த்திருப்பீங்க. ஸ்டாலினா அவரு அப்படிப்பட்ட தலைவர் இப்படிப்பட்ட தலைவர் குழந்த வாய் தான் இதே வாய். அதே வாய் தான் ஸ்டாலினை கழுவி ஊத்துனது. இந்த தேர்தல் வெற்றிக்கு முன்னாடி விஜயப்பா கழுவி வண்டையா ஊத்துனது இதே சவுக்கு சங்கர் தான். வீடியோ தான் என்ன போய் பாருங்க. எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஆளுமைன்னு சொன்ன வாய் இதே வாய் தான். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி பேசிட்டு பாருங்க. நாளைக்கே விஜய் தோற்று விட்டால் நாளைக்கு விஜயையும் இப்படிதான் கழுவி ஊத்துவார் பாருங்க. என் ஆலோசனை கேட்கல அப்படின்னுவாரு. இவனுக்கெல்லாம் முட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி அறமற்ற இரக்கமற்ற மனிதர்கள்லாம் முட்டு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, வருங்கால சந்ததியினரும் இப்படிதான் அறமற்று இரக்கமற்று கருணையற்று கிடக்கும். நீ பாத்துக்க, மனசுல தோணதான் பேசிவிட்டோம், அவ்வளவுதான். நன்றி.